Welcome to Chennai Press News Channel. Nazaruddin, hailing from Tamil Nadu, has achieved a remarkable victory in the Great Man of Universe 2025 International Male Pageant held in the Philippines. Representing India, he competed against participants from 20 countries over a 12-day event and was crowned Great Man Ambassador 2025. Prior to this international achievement, Nazaruddin won the title of Man of Tamil Nadu 2024 in a state-level competition organized by the Tamil Nadu Models Association. For the global contest, he was selected and sponsored by Iconic Entertainment. This accomplishment marks the first time in history that an Indian has won a title in the Great Man of Universe pageant. என் பேர் நசருதீன். சென்னை தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பாக லாஸ்ட் இயர் நடந்த மேன் ஆஃப் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். அது மூலியமா ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் என்னை செலக்ட் பண்ணி கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பிலிப்பைன்ஸில் நடந்த மேல் பெஜன்ட் ஷோக்கு எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஜூலை 27 ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடந்த இந்த ஷோ 12 நாள் நடந்தது. ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க், சேலஞ்சஸ், ஜென்டர் நாலேஜ் ரவுண்ட், வாக்கிங் ப்ராக்டிஸ் இது எல்லாமே கடந்து ஆகஸ்ட் 6 நடந்த ஃபைனல்ஸில் கிரேட் மேன் ஆஃப் தி அம்பாசடர் அப்படின்ற டைட்டில் எனக்கு கிடச்சிது. இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் கண்டஸ்டன்ட் நான் தான். முதல் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே எனக்கு இந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் வினோத் அவர்களுக்கும், ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் முகமது நாகமன், மிஸ்டர் ஆதித்யா குரானா மற்றும் மிஸ்டர் பாஸ்கர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது முதல் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணணும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதுவும் சென்னையிலேருந்து போனது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. மொத்தம் 20 நாட்டுல இருந்து நிறைய கண்டஸ்டன்ட் கலந்துக்கிட்டாங்க. பிரேசில், நியூசிலாந்து, பாகிஸ்தான், நைஜீரியா. ஸோ இவங்க எல்லாரையும் கடந்து எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. நன்றி. இதுக்கு தயார் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசமா நான் இந்த போட்டிக்காக தயார் பண்ணேன். டயட்ல இருந்து, ஃபிட்னஸ்ல இருந்து, ஜென்டர் நாலேஜ், உங்க பிசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சின்சியரா ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான பலன் தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதோட இல்லாம நிறைய போட்டிகளை கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்துல மிஸ்டர் வேர்ல்டு கல்ச்சர் 2025 பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் மனோஜ் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. என்னோட ஃப்ரெண்ட், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் வினோத், தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவர் இல்லைன்னா இந்நேரம் நான் இங்கே உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களோட ஜேர்னி இன்னும் மேலும் நிறைய ஃபேஷன் ஷோல, நிறைய போட்டிகள்ல எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. வணக்கம், நான் ஃபேஷன் கொரியோகிராஃபர். நான் இன்னோகிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். நசருதீன் இண்டஸ்ட்ரியில ஒரு 4 இயர்ஸா இருக்காங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெடிகேட்டிவான ஒரு மாடல் நசருதீன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பேஷனேட்டா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோன்றது ரொம்ப ஏமா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மேன் ஆஃப் தமிழ்நாடு 2024 டிசம்பர் மாதம் நம்ம நடத்திருந்தோம். ஸோ அதில் நசருதீன் ரொம்ப டஃப் காம்படேட்டிவான ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. இவங்களும் டாப் 3ல வின் பண்ணாங்க. அது இல்லாமல் கிரேட் மேன் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய பெஜென்ட். நம்ம வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அது டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு பெஜென்ட். ஸோ இன்டர்நேஷனல் பெஜென்ட்ஸ்ல அதில் ஒரு 20 கண்ட்ரிஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அவங்க இருக்கிற டஃப் காம்படிஷன்ல நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஃபிட்னஸ், நம்ம டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நசருதீன் ஒரு வெல் டேலண்டட் மாடல்ன்றதுல எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு அவங்க நம்ம ட்ரைன் பண்ணியிருந்தோம். பை வாக்கிங், பை கம்யூனிகேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேஜன்ஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம்.
கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கிற அந்த மாடலிங்ல இருக்கிற ஃபேஷன்ல இருக்கிற க்ரூமிங் அந்த நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணி தான் நசருதீன் இந்த டைட்டில் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நாங்க அசோசியேஷன் வந்து மாடல்ஸோட வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 900+ மாடல்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இந்த மாதிரி பேஜன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாம இன்னும் வர அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனலுக்கு வேற வேற கண்ட்ரீஸ்க்கு பிலிப்பைன்ஸ் மட்டும் நம்ம வி ஆல்ரெடி சென்ட் மனோஜ்குமார் ஃபார் வியட்நாம்ல அவர் வந்து அந்த பெஜென்ட்டோட டாப் ஃபர்ஸ்ட் வின்னராகவே வந்தாங்க. ஸோ இது நாங்க எங்க சைட்ல இருந்து சென்ட் பண்றவங்களுக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போற மாதிரியான பெஜென்ட்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். ஸோ தமிழ்நாட்டுல வந்து டைரக்டா ஒரு ஸ்டேட் லெவல் பெஜென்ட்ல இருந்து இன்டர்நேஷனல் போறது, இந்தியாவில ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் லெவல் பெஜென்ட் நாம பண்ற மேன் ஆஃப் தமிழ்நாடு ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டோட செகண்ட் சீசனோட இதுலயும் ஒரு டாப் 5 செலக்ட் பண்ணி திருப்பி நாங்க வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இன்டர்நேஷனல் பேஜன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ஈக்குவலா வந்து இதை பாக்குறது இல்ல. இதுக்கும் அவங்க ஃபிட்னஸ் டெவலப் பண்றாங்க, ஸ்கின் கேர் பண்றாங்க, கம்யூனிகேஷன் டெவலப் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட உடம்பையும் ரெடி பண்ணணும், அவங்களோட மூளையும் ரெடி பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க, ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நான் ஒரு மனசு எப்படி கிளீனா இருக்குன்னு பார்ப்பாங்க. பெஜன்ஸ் இட் நாட் ஒன்லி அபவுட் லைக் இது அழகா இருக்கான், ஹைட்டா இருக்கான், ஃபிட்டா இருக்கான், அது மட்டும் இல்லாம அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிளான பர்சனா இருக்காங்க, கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. எவ்வளவு அறிவானவனா இருக்கலாம், அழகானவனா இருக்கலாம், பட் ஒரு மனுஷன் வந்து மனிதாபிமானத்தோட இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த பேஜன்ஸ்ல நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. பட் இந்தியால இருந்து ஒரு இந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வராங்கன்னும் போது நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. ஸோ இப்போ ஒரு செஸ்ல ஒரு வேர்ல்டு வைடு வின் பண்றாங்க அப்படின்னா அதோட ரெப்புடேஷன் நிறைய இருக்கு. அதே போல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒலிம்பியால கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிட்டு வரும்போது இந்தியால ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்கு, மக்கள் அதை வரவேற்கிறாங்க. ஸோ அதுல நிறைய சப்போர்ட் இருக்கு. பட் பேஜன்ஸ் பத்தின நாலேஜ் வந்து கொஞ்சம் இங்க கம்மியா இருக்கு நம்ம இந்தியால. அதனால ப்ரொமோஷன்ல இப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் மாடலிங் பண்ணணும், ஒரு பேஜன்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் லோன் கொடுக்குற அளவுக்கு அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்க அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இல்லை. அந்த மாதிரியான ரெகக்னேஷன் வேணும், கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும் பேஜன்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது இன்னுமே. தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் பேஜெட் அட்டென்ட் பண்றேன். ஸோ அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. தமிழ்நாட்டுல கலந்துகிட்டதை விட அங்க போய் ஆல் ஓவர் வேர்ல்டுல இருந்து வந்த ஒரு 20 கண்டஸ்டன்டோட கலந்துகிட்டது அது ரொம்ப ஒரு டஃப் சேலஞ்சா இருந்தது. அந்த 12 நாளுமே டெய்லி ஒரு டாஸ்க், டெய்லி ஒரு சேலஞ்சஸ், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டஃப்பான காம்படிஷனா தான் போச்சு. பட் அது எல்லாமே கடந்து நான் இந்த டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமான விஷயமா இருக்கு. இதோட இல்லாம இன்னும் நிறைய ஷோஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன மாதிரி வர மாடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்க கூட டிராவல் பண்ணணும், ஆர்கனைசேஷனோட டிராவல் பண்ணணும். ஸோ நிறைய வாய்ப்புகள் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா மாடலிங் பண்ணணும், இந்த ஃபேஷன் ஷோ அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமா வாங்க, தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களோட டேலண்ட்ஸை காட்டுங்க. ஸோ உங்களால என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கொடுத்த ரெகக்னேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 8th சீசன். இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரிஸ் கிட்ட அதுக்குள்ள பார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா போன சீசனை விட இந்த சீசன் ரொம்பவே டஃப் காம்படிஷன். நிறைய நைஜீரியா, இந்த மாதிரி பிரேசில், நியூசிலாந்து, அதுல இருந்து 20 கண்ட்ரி, பாகிஸ்தான்ல இருந்து எல்லா வரைக்கும் நீங்க எப்படி பேசுறீங்க, பழகுறீங்க, இன்னொருத்தட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறீங்க. ஸோ இது பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. ஸோ நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க. நாங்க புதுசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேஜென்ட்ல இருக்குமா அப்படின்ற அனுபவம் வந்து அது புதுசா இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இந்த டைட்டில் வின் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெருமையான விஷயமா தான் இருந்தது. ஸோ தைரியமா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபேஷனா ஜஸ்ட் வாக் பண்ணா போதும், ஒரு 2-3 போட்டோஸ் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு உண்டான திறமைய வந்து தனித்துவமா நீங்க காட்டுறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பா நான் பாத்துக்கிறேன். ஸோ இதோட இல்லாம இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட்
நீங்களும் உங்க சைட்ல இருந்து எனக்கு தரணும். ஸோ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மிஸ்டர் வினோத் இருக்காரு, ஸோ ஒரு பெரிய ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ அவர் மூலியமா நிறைய மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி நிறைய பேஜன்ட் ஷோக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது மூலியமா தான் நானும் போனேன். ஸோ போய் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.